விஜயகாந்த ஒரு கோமாளியா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா கண்கள் கலங்கியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த ஒரு கோமாளியாவே பார்த்தாங்க அப்படின்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் கண் கலங்குனாங்க. ஹீரோவா இருந்த அவர ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு வேதனையோட பேசியிருக்காங்க. விருதாச்சலம் தொகுதியில தேமுதிக சார்புல பிரேமலதா போட்டியிடுறாங்க. தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில 10 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தேமுதிக வேட்பாளர்கள ஆதரிச்சும், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள ஆதரிச்சும் பிரேமலதா பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி தன்னோட விருதாச்சலம் தொகுதி மக்கள் கிட்டயும் உரிமையோட வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில அவங்க திமுக கூட்டணியில பல கட்சிகள் நீண்ட காலமா பயணிச்சுட்டு வருது. ஆனா புதுசா சேர்ந்த எங்களுக்கு 10 சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால சில பேர் என் மேல விமர்சனம் செஞ்சாங்க. எங்க மேல எப்பவுமே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் மேல இல்லாத விமர்சனமா எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் கேப்டன் போயிருக்காரு. அவரு உயிரோட இருந்த வரைக்கும் அத்தன விமர்சனங்கள முன்வச்சாங்க. ஹீரோவா இருந்தவர கோமாளியாக்கி, ஜீரோவாக்கி, நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டவங்க தான் இங்க அதிகம். இத மன வருத்தத்தோட தான் பதிவு செய்றேன். ஆனா இன்னைக்கு அவரு மறைஞ்ச பின்னாடி அவர மாதிரி ஒருத்தர இனி பார்க்கவே முடியாது அப்படின்னு அதே வாய்கள் சொல்லுது. அதனால விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு அதிக சீட், விசிகாவுக்கு கம்மி சீட் விமர்சனங்கள பல பேர் முன்வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. இந்த கூட்டணியில தலைவர் ஸ்டாலின் எடுத்த முடிவு அது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்ய விரும்புறேன். அண்ணன் திருமாவளவன் ரொம்பவே சிறந்த முறையில கண்ணியத்தோட ஒரு பேட்டிய குடுத்திருக்காரு. நான் அவர் கூட ஃபோன்ல பேசும்போது கூட ரொம்பவே கண்ணியமா பேசினாரு. தேமுதிகவுக்கு அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. எதிர்க்கட்சியா இருந்த ஒரு கட்சி, விஜயகாந்தால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அத நான் மதிக்கணும். அதனால தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டு, எங்களுக்கு 8 கொடுத்ததுல எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு கண்ணியத்தோட பேசினதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவரே ஏத்துக்கிட்ட பின்னாடி மத்தவங்க எல்லாம் எதுக்காக வயித்தெரிச்சல் படணும் அப்படின்னு எனக்கே புரியல. அவரும் கூட்டணியோட அங்கமா தான் இருக்காரு. அவரு எங்க கட்சி வேட்பாளர்களோட வெற்றிக்காக பிரச்சாரம் பண்றாரு. நான் அவர் கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யறேன். பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம். மத்தவங்க எதுக்கு இத விமர்சிக்கணும் அப்படின்னு பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இதே பேட்டியில ஈஷா யோகாவுல நடந்தது என்ன அப்படிங்கிறதும் பிரேமலதா விளக்கியிருக்காங்க. அதிமுக எங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும் அப்படின்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் கூப்பிடல. இத பத்தி முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட கேட்டப்போ, எடப்பாடியார் தேமுதிகவ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூப்பிடவே இல்ல. இந்த நிலையில தான் கோவை ஈஷா மையத்துக்கு வருஷம்தோறும் நான் போகிறதுண்டு. அந்த வகையில இந்த வருஷம் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அப்போ என்ன ஈஷா மையத்தினர் எனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு கூட்டிட்டு போனப்ப தான் என்னோட பக்கத்துல அண்ணன் வேலுமணியும், அண்ணன் எல். முருகனும் இருந்தாங்க. அதனால நாங்க எதேர்ச்சையா சந்திச்சு பேசிக்கிட்டோம். இத ஊடகங்கள்ல பெருசுபடுத்தி, ஈஷாவுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த்.